யோ நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே, எடுங்கண்ணே கொடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க, எதை கலட்ட சொல்றீங்க, என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா, வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுன்னு அர்த்தம். எடுங்கண்ணா, எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா, இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் செயின் தான். வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலன்னா நாங்க எடுத்துருவோம். டேய் ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா இது நிஜ துப்பாக்கியா? யோ இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தன்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது வத்தல கொண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயிலுகளா, 10 ரூபாயில நீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. எங்க திரும்பு டேய் மாப்ள செக்அப் பண்றா. செக்கப்பா டம்மி பீஸ் மாப்ள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதேவி விட்டு இருக்க செயின் வாட்ச் கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். சோழிய முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்க சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். பாத்தார் இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படியே திரும்படா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய் நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாலும் கட்டாதீங்கடா, பயமா இருக்கு. கட்டாதீங்கடா. திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது, எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எறா போறாதீங்க. என்ன மஞ்சள் போய் மூடி காட்டுறேன், உள்ள மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை நிறையா இருக்கடா, பொம்பளை ஆட்டை போட்டு போற 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 துப்பாக்கி உள்ள போறான். போட செல்ல உள்ள அதென்ன எது போடுறா. என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல. திரும்ப கொண்டாங்க, திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வைக்கல. ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்டா. ஏய் சொதப்புல, இந்த ஊர் சேஃப்டி தானே? ஏ ரம்யா, உங்க அப்பா தலைகளை நின்னாலும் இந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது. உங்க சித்தப்பா வீடு எங்கடா இருக்கு? அங்கதான்ல போறோம். அண்ணா முத்தாரம்மன் கோயில் திரு போனோம். எவ்வளோண்ணே கேக்குறீங்க? 100 ரூபா கொடு. 100 ரூபாவா? சரி ஏறுண்ணே, ஏறுங்களேன். அண்ணே நேரா போய் திரும்புங்கண்ணே. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறலாம் எங்களுக்கு தெரியும். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். சுடல மாதிரி தெரியுது. வண்டி நிப்பாட்டுறா. ஏல சுடல என்னல இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல சித்தப்பா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு, திருச்செந்தூர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போனோம், கும்பிட்டாச்சு, அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்காக அப்படியே போயிடாதா? இந்த ஊர்ல சித்தப்பன் ஒருத்தன் உயிரோட இருக்கேன்டே. ஏல வா வீட்டுக்கு போலாம். இல்ல சித்தப்பா. அப்புறம் உன் சித்தப்பன் உயிரோட இருக்கேன்றதை மறந்துடல. சரி வர சித்தப்பா. சொதப்புல நல்லா தான் நடிக்கிற. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சூழ்நிலை தெரியாம பேசுற. வாங்கப்பா உள்ள வாங்க. ஏய் வாங்கடே வாங்க. சித்தப்பா யாரு வந்திருக்கான்னு பாரு. யாரு தெரியுதா? நம்ம சவுந்தரபாண்டியன் மகன் சுடல. எப்படி இருக்க பாட்டி? காடு வா வாங்குது, வீடு போங்குது. உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல. அதெல்லாம் போக மாட்டேன். என் கல்யாணத்தை பக்கமும் போவியா? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். அதான் வந்துட்டீல. ரஞ்சிதா பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, ஏதாவது செஞ்சு கொடு. இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரில பேசுறியே. வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது, அதுல வேணா ஆப்பம் சுட்டு போடட்டா? வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஏன் சொல்ல மாட்டிய? உம்ம வீட்டு சனம்ல வாய்க்கு ருசியா வாங்கிட்டு தான் வருவிய. தெரியாம வாயை கொடுத்துட்டேன். இதுக்கு மட்டும் துட்டு எங்க இருந்து வருமோ? அம்மா தலையை வாரி விடுமா. இதுல இந்த சனிய வேற திரும்பி தொலை. ச்சே, அறுக்க மாட்டாதவ இடுப்பு சுத்தி 67 பண்ண இருவாளாம். சோத்துக்கே உப்பு இல்லையா, சொந்தத்துக்கு பிரியாணி கேக்குதான். எங்க சித்தி அப்படிதான். இப்ப தெரியுதாம்ல நான் ஏன் ஆட்டோல எதார்த்தமா வந்த மாதிரி வந்தேன்னு. எங்க சித்தப்பா நல்லவர் தான், ஆனா எங்க சித்தி தான் ஒரு மாதிரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிடே சமாளிப்போம். சரிடே. சரி வா. வா. அம்மா, அந்த அக்கா கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்களே, போயிட்டு வா. என்னக்கா? இரு. வேண்டாம்க்கா, அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. அம்மா கிட்ட சொடல் எண்ணெய் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு, புரியுதா? அழாத. எப்ப பார்த்தாலும் அம்மா இந்தாம்மா அந்த அக்கா கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? நான் வேணான்னு தாம்மா சொன்னேன், அந்த அக்கா தாம்மா கொடுத்தாங்க. சரி சரி, அங்க வை. என்ன ரம்யா? சுடல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரி, எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம நேரா போய் நேரம் கூட அண்ணனை பார்த்துட்டு வந்துருவோம்.